ஓகே காய்ஸ், ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறேன்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா கூட சைட்டான் தான் வந்திருந்தேன். எப்பாலா வரைக்கும், பேட்ரானிபுரா வரைக்கும் வந்திருந்தேன் காய்ஸ். சும்மா ஒரு 35 கிலோமீட்டர் ரைடு போகலான்ட்டு இதுதான் எங்கள் அப்பா கட்டின்கிற பில்டிங். ஓகே, இப்போ ரைடு கண்டினியூ பண்ணலாம். எப்பாலா வரைக்கும் வந்திருந்தேன். இது ஏன்னா கண்டினியூட்டின்னாக்கா, அந்த கல்யாணத்துக்கு எங்கடா இங்கே வழியே இல்லை. ஓகே தான், இது என்ன பாட்டுனாக்கா, கல்யாணம் முடிச்சுட்டு போலீஸ்கிட்ட மாட்டி தப்பிச்சு திருப்பியும் கொஞ்சம் தூரம் பிளாக் பண்ணிட்டு அப்படியே முடிச்சிருப்பேன். அந்த கண்டினியூட்டி தான் கைஸ். இங்கே வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது ஒரு பிளாக். ஓகே, நான் தான் உங்கள் மிஸ்டர் RX ஸ்மைலி பிரதாப். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கைஸ். அவ்வளோதான். பேட்ரானிபுரான்னு சொல்லுவாங்க இது ஊர், ஆனால் எப்பாலா அது பேர். ஓகே, எப்பாலாலேருந்து சைட்டானிருந்து எங்கள் அப்பா ஏதோ சம்பளம் கொடுக்கறதுக்கு, இது வேலை செய்கிறவங்களுக்கு அங்கே சம்பளம் எல்லாம் முடிச்சுட்டு எங்கே இது எல்லாத்தையும் இப்படிக்குது. இவ்வளோ குழி இங்கெல்லாம் வெறும் கச்சடா கைஸ். வெறும் இது பூரா ஏரிக்குள்ளே கச்சடா, ஏரியா கச்சடா ஆக்கிட்டாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லோரும். எப்பாலா என்ன ஆச்சு இப்போ தெரியுதா? ஓகே, அப்பா எங்கள் கரெக்டாக மாற்றின்னுக்கிறாங்க. தெரியும், இதுக்கப்புறம் ரோட்டெல்லாம் தெரியும். இது ஒரு எவ்வளோ 6-7 வருஷமாக இங்கே எங்கள் அப்பா வேலை செஞ்சுக்கிறாரு இந்த எப்பாலாவில். ரூட்டெல்லாம் எங்களுக்கு அத்துபடி ரூட்டெல்லாம் தெரியும் எங்களுக்கு. அதான் கைஸ், இப்போ என்ன சொல்ல வந்தேன், என்னமோ சொல்ல வந்திருந்தேனே. சரி, ஓகே, நெக்ஸ்ட். இங்கே ஒரு என்னது எக் ஆம்லேட்டு என்னமோ போட்டு தருவாங்க கைஸ். வெறித்தனமாக இருக்கும் அந்த எக் ஆம்லேட்டு. எல்லாம் நிறையா வாட்டி வந்துக்கிறேன். அதுதான் சரியான வெயில் கைஸ். இப்போ என்ன மணி ஆகுதுன்னு தெரில. டைம் எவ்வளோ? டைம் 2 மணி ஆகுது கைஸ். 2 மணி ஆகுது. 2 மணிக்கு இந்த சூடு இருந்தால் எப்படி வேலை செய்கிறவங்கெல்லாம் எப்படி வேலை செய்வாங்க? நான்லாம் வேலை செஞ்சுருந்தேன்னா போடா இந்த வெயிலுக்கு வேலையே செய்ய மாட்டேன்ட்டு வந்துடுவேன். ஆனால் கிடச்சிது என்னது பைக். பைக்குன்னா எந்த நேரத்துக்கு எப்போ பைக் கிடச்சாலும் பூந்து விளையாடிடுவேன் கைஸ். அந்த மாதிரி ஆளு கைஸ் நான். வெறித்தனமாக ஓட்டுவேன் வண்டியெல்லாம், ஆனால் ஸ்பீடு ஓட்டுவேன் வண்டி. அதுதான் எங்கள் அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் பயம். இதெல்லாம் பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கைஸ். இப்போ ஒரு சிம்பிள் காட்டுவேன், கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஒரு சிம்பிள் காட்டுறேன். அது யாருதுன்னு தெரில, தெரிஞ்சாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அவந்து இந்த பேட்ரானிபுரா பூரா பெரிய பில்டிங்கெல்லாம் கீறுதான் வந்து கைஸ். அதோ அங்கெல்லாம் திருதான் பெரிய பில்டிங் எல்லாம் ஒரே ஆளுது. அவ்வளோ கட்டி வச்சுன்னுக்கிறான். ஒரே ஒரு சிம்பிள் காட்டுற கம்பெனி பேர் நினைக்கிறது புலி. ஆனால் இது கம்பெனிக்கோஸ்கரமே இது விலைக்கு வாங்கிட்டாங்க கைஸ். இந்த ரோடு இதெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. அவங்க ஒரு ஃப்ளைவரே கட்டாங்க. அப்படின்னா எவ்வளோ இது சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் எங்கடா குட்டிஸாக தெரியும், ஆனால் கொஞ்சம் பெருசாகவே தெரியும். ஆனால் எங்கே இதுன்னு தெரில கைஸ். கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு பேனர்லேயே போட்டிருப்பாங்க. காட்டுறேன். அந்த பாட்டில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, போலீஸ் பிடிச்சாங்க கைஸ். போலீஸ் பிடிச்சிட்டு DL கேட்டுட்டான்.
நான் வந்ததே ஒன்வேல கட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டுங்க. கட் அடிச்சுட்டு வந்து எங்கள் தப்பு. கட் அடிச்சுட்டு நாங்கள் தெரியாமல் எப்பால போனோன்ட்டு இந்த பக்கம் கட் அடிச்சுட்டுங்க. வந்து போலீஸ் பார்த்தா போலீஸ் ஒருத்தன் வந்து ஓட்டான். எங்களை பிடிச்சிட்டாங்க. எங்களை பிடிச்சிட்டு அவங்க சைடு போட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes கொஞ்ச நேரம் பேசினாங்க. அது என்னமோ வண்டி நம்பரெல்லாம் போட்டு பார்க்கணும் ஃபைன் உழுதுனுக்குதா இல்லையா கைசன்ட்டு. இந்த வண்டிக்கு ஒரு ஃபைன் உழுதுருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முன்னாடி போய் நம்பர் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா சொல்கிற நம்பர் போட்டாங்க வந்துட்டு. இதோ இந்த சிம்பிள் தான் கைஸ். இந்த சிம்பிள் இது பூரா லேவேட்டே அவன் தான் கைஸ். வெறித்தனமாக இருக்கும் இந்த லேவேட்டே. பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அப்புறம் நம்மளை விட்டாங்க. கூகுள் மேப்பில் எப்பாலான்னு போட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தேன். கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்செட் ஆயிடுச்சு. என்னடா போலீஸ் பிடிச்சிட்டாங்கட்டு அப்செட் ஆகி அந்த பிளாக் எண்ட் பண்ணிட்டேன் சீக்கிரமாகவே. அதுதான் கண்டினியூட்டியும் ஒன்று வச்சுக்கலாம். கண்டினியூட்டியே ஒன்று வச்சுக்கலாம். கண்டினியூட்டி கைஸ். கண்டினியூட்டி கைஸ். நான் கைஸ் 60 போகிறேன்னா அதுக்கு தான் ஹெல்மெட் கொஞ்சம் இது அடிக்குது. அவ்வளோதான் கைஸ். ஒரு சர்வீஸ் ரோடுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போல்லாம் சரியான டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மணிக்கெல்லாம் சரியான டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஃபோன் கொஞ்சம் வெயிட் மாதிரி தான் தெரியுது. ஃபஸ்ட்டுக்கு ஸ்லோ போகிறதுனால எதுவும் தெரில. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால தான் எல்லாம் தெரியுது கைஸ். ஃப்ளேவர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். லீன் பண்ணி போகலாம். புல்லட் இருந்தால் லீன் பண்ணி போவோம் கைஸ். ஸ்கூட்டியா ஃபஸ்ட் டைம் டயர் போயினுக்குது. சும்மாவே வண்டியே ஃபுல்லாக போயிட்டு சர்வீஸ் விட்டால் கூட ஒரு 5000க்கு மேலே கரிச்சு வரும் கைஸ். இந்த வண்டிக்கு ஃபுல்லாக கரன்னு சத்தம் கேட்குது இந்த வண்டியில். இதெல்லாம் இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது கைஸ். இந்த ஏரியா பேர், இந்த பேட்ரானிபுரம், அந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மறந்துடும், பேரே மறந்துடும். பேட்ரானிபுரம், எப்பாலாலாம் தெரியும். பேட்ரானிபுரம் அந்த புறம் இந்த புறம் அதெல்லாம் கொஞ்சம் இது கைஸ். பேர்லன்னு தெரியல, அது ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கின்னா தெரியும். எப்பயும் வந்து போனால் தெரிஞ்சிடும். நான் வரதே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தாக்கா எங்கே ஞாபகம் இருக்கும். எல்லாம் கண்ணாடியில் தெரியுதா சைடுன்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா. பறக்கும் இப்போலாம் காசு பேசியிருந்த போதும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு எடுத்தால் தான் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும்ன்ட்டு நினைக்கிறேன். நான் ஸ்பீடு எடுக்க ஓகே. ஃப்ளைவரில் இங்கே மட்டும் சலூன் போயிடுச்சு. டவுனு நான் இருக்கிறதுனால சலூன் போயிடுச்சு. எதுவுமே தெரியாது, இருட்டாக தெரியும் கைஸ் உங்களுக்கு எல்லாம். இன்னும் அண்டர் பாஸில் இருக்கிறேன். பார்க்குறேன் அதான் கைஸ்.
சாயந்தரம் ஆயிடுச்சு. நான் சாயந்தரம் சாப்பாடே சாப்பிடல. அங்கே காலைல போனது 7 மணிக்கு எழுந்தேன் ஜிம் போகலான்ட்டு. ஜிம் பார்த்திங்கன்னா ஜிம் இன்னைக்கு சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கான்னு சொல்லிட்டாங்க கோச்சு ரெஸ்ட் எடுத்துனா உங்கள் பேச்சு வந்துக்கணும்ல. அதுக்கு ஒரு கல்யாணுக்கு இது வாடா அட்டன் பண்ண வரலாம் வந்துட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டாரு. ஓகே வாடாடி போகலான்ட்டு. வ்ளாக் பண்ணுற ஐடியாவே இல்லை, ஆனால் இப்போ ஐடியா வந்துருச்சு வ்ளாக் எப்படி பண்ணணும். வரேன் நெக்ஸ்ட்டு ஒரு 10K ஓட ஆக்ஷன் கேமரா பார்த்துக்கிறேன். கெனான் A6 என்னமோ வருது. அது அந்த 10K ஆக்ஷன் கேமரா வாங்கலான்ட்டு பிளான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வைடங்கள் நாங்கள் லென்ஸ் வாங்கி இது போட்டு பண்ணி பார்ப்போம் வீடியோவுக்கு. செட் ஆச்சுன்னா அது எவ்வளோ காஸ்ட் வருதுன்னா ஜஸ்ட்டு 200 தான் வருது காய்ஸ். இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் அப்போ ஆட்டோ ஸ்டாண்ட் தான் இருக்கும். நல்லா வந்துக்கிறேன். சரியான புல்லட் மட்டும் இருந்துச்சுன்னா காய்ஸ் வெறித்தனமாக இருந்திருக்கும். பென்ஸ் கார் போகிறது பாருங்க முன்னாடி. இதெல்லாம் ட்ரீம் கார் எங்களுக்குலாம். கொளுத்தெல்லாம் வலிக்குது கைஸ். ஹெல்மெட் வெயிட்டு, ஃபோனு, மவுண்ட்டு, மைக்கு, த்ரோட் ட்ரை ஆயிடுச்சு கைஸ். சரியான ட்ரை ஆயிடுச்சு கைஸ். த்ரோட் பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு தெரியல காய்ஸ். இன்னும் நம்ம வீட்டுக்கு தெரியுறீங்க இல்லைண்ணா ஸ்ட்ரைட்டா சுத்த மாதிரி பார்ப்போம். உங்களுக்கு ஷேக்கிங் வரும், கன்ஃபார்ம் ஷேக்கிங், வாபலிங் எல்லாம் வரும். ரோடுக்கு வந்துட்டோம். ஒரே கையில் 80 போனாங்க ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியணும்ல. போய் அம்மா ப்ளசண்ட்டாக இப்போ தான் அப்பாடே ஒரு குளிர்ச்சினஸ் வருது கைஸ். இங்கே ஒரு மென்ஷன் பண்ணோம். அதுவும் முன்னாடி போத டாட்டா கார், இண்டிகாவோ டாட்டா காரோ, அந்த காரு 5 ஸ்டார் ரேட்டிங் கைஸ். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். அந்த ஆக்சிடெண்ட்டில் முன்னாடி கீறுது, நெஞ்சு பஞ்சு ஆயிட்டுக்குது. அப்படியே எப்படி பஞ்சை இப்படி நசுக்கினா எப்படி உள்ளே போயிடும் அந்த மாதிரி காரை எனக்கு இது உள்ளாக்கிறவங்களும் வெறும் காயத்தோடு தப்பிச்சிட்டாங்க.
இப்போ வேறு காரு சுசுக்கி மாருதி சுசுக்கி அந்த காரெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்பாட் அவுட் ஆகிட்ருப்பேன் கைஸ். இண்டிகா ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கார் கைஸ். சரியான சூப்பர் கார் கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கோம். கட் பண்ணி தான் போடுவேன். ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரணும். நான் இப்போ கரெக்டாக ஓட்டுன்னு வந்தது எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னா ஒரு 1 hour ஆகிருக்கும். 1 hour 45 minutes ஆகிருக்கும். வலிக்குது கைஸ் கழுத்து. பண்ணோன்னாக்கா ஃபோனெல்லாம் ப்ளாக் பண்ண முடியாது கைஸ். ஃபோன்லலாம் ப்ளாக் பண்ண முடியாது. ஏன்னா சரியான கழுத்து வலி கைஸ். கழுத்து வலி, இடுப்பு வலி, கை வலி. அம்மம்மா இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன்? ஒரு 50-55 இல்லை அவ்வளோ போயிருக்காது. 45 கிலோமீட்டர்ஸ் என்னமோ ஓட்டியிருப்பேன் கைஸ். ஆமாம், இன்றைக்கி ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன். அதே இவங்கெல்லாம் பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் ரைடு பண்ணுறாங்கல்ல கைஸ். அவங்க எப்படி ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்ரு மேக்ஸிமம் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறாங்க. நான் இங்கே 50 கிலோமீட்டர்ஸ்க்கே கழுத்து வலிக்குது, கால் வலிக்குது. இல்லை, அவங்க ப்ரொஃபஷ்னல். அவங்க அதிலே இருக்கிறாங்க, வேலை வாட்டி இல்லாமல் அதிலே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்கல்ல கைஸ். அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்போ தான் அவங்க அருமை புரியுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆக்சஸ் என் ஃப்ரெண்டு ஆக்சஸ் வாங்கிக்கிறான். அந்த வண்டி செம்ம பிக்கப் கைஸ். கொஞ்சம் டேஞ்சராக கைஸ். ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்கும். இதோ இங்கே நின்றுக்கிறாங்களே, அந்த மாதிரி சடனாக தாவி வருவாங்க. இதோ வரான் பாரு. ஒரு ரைடு பண்ணும்போது சேஃப்டி ப்ரிகாஷன் போட்டுன்னு ரைடு பண்ணுறேன் கைஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிலோமீட்டர் சாலாக ஓட்டுறது வண்டியை. 50 கிலோமீட்டர்ஸ் இந்த ஒரு இதில் 50 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிருப்பேன். 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். வரத்துக்கு 40. இங்கேருந்து அங்கேருந்து வரத்துக்கு இங்கே ஒரு 30, 50, இப்போ ஒரு 35 32 என்னமோ போகுது கைஸ் வீட்டு வரைக்கும். கிலோமீட்டர்ஸ் ஃபார் மை ஹோம். 8 கிலோமீட்டர்ஸ்க்கு இது கைஸ் வீட்டுக்கு. அந்த அல்சி போர்ஷன் போனால் மட்டும்தான் கைஸ் முடியும் வீட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா முடியல கைஸ். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் வீட்டுக்கு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த அந்த அண்டர் பாஸ் கீழே போயிட்டாக்கா அந்த பக்கம் கட் அடிச்சாக்கா 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு. அவ்வளோதான். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய் ஃப்ரம் மிஸ்டர் RX ஸ்மைலி பிரதாப். ஓகே கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் டச் பண்ணிக்காங்க. புதுசாக வந்திருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க என் யூடியூப் சேனலை. இதே மாதிரி என் யூடியூப் சேனலில் ரைடு கண்டென்ட், அப்புறம் பைக்கிங் ஃபீல்டு கண்டென்ட் வரும், டெய்லியும் வரும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.